ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட்லி நான் விஜய் அண்ணாக்கு என்னுடைய நேரடி ஆதரவை நான் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனல் மூலமாக. அதில் நான் விஜய் அண்ணாக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்கள் நம்ம சேனலை நோக்கி வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நார்மலாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறத விட நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுது. நார்மலாக நம்ம ஒரு வீடியோ போடுறத விட நம்மளை நம்பி மக்கள் நம்மக்கிட்ட நோக்கி வர ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட பொறுப்பு அதிகமாக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் ஏதாவது தலைப்படுத்தி பேசணும், அரசியல் மட்டும் இல்லாமல் ஏது பொருளாதாரம் இல்லை பொது பிரச்சனைகள் அதில் அல்லது உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை சார்ந்தும் நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அது சம்மந்தமாக நான் என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணி நான் ஒரு தகவலாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு கண்டென்ட்டாக நான் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ டாபிக் வந்துடுவோம். விஜய் அண்ணாக்கு நான் ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? முதல்ல நான் வந்து ஒரு பர்சனல் பிளாகர். சரிங்களா? நான் வந்து ஒரு பர்சனல் பிளாகிங் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஏன் நான் விஜய் அண்ணாக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? இப்போ இங்கே நடந்துகிட்ருக்கிறது என்ன? இப்போ வரப்போகிற 2026 எலெக்ஷன் வந்து நார்மலாக இது வந்து ஒரு தேர்தலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அன் நார்மல் எலெக்ஷன். இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வார். சரிங்களா? என்னடா டயலாக்லாம் அடிச்சிட்ருக்கிற, என்ன டெமோக்ராட்டிக் வாரு, என்ன நடக்க போகுது, ஆஸ் யூஷுவல் எலெக்ஷன் மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அண்ணா மாதிரி ஒரு ஆள் தேர்தலுக்காக இப்போ எலெக்ஷனுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழக அரசியல் களத்தில், அதாவது தமிழக அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 100 வருஷமாக வளர்ந்த ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற, தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுடைய ஆளுமை மட்டும்தான் தமிழகத்தில் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அதாவது டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததோ அல்லது அவர்கள் ஜெயித்ததோ அது வேறு மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். அவர் ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதி, பொலிட்டீஷியன். இதை வந்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட அவருடைய வீடியோ பதிவில் தெளிவுபடுத்தியிருப்பார். அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அரசியலில் பயணித்ததும், அவங்க ட்ராவல் பண்ண விதமும், அவங்களுடைய ஆளுகை திறனும் ஆட்சி பண்ண விதமும் டோட்டலி இட்ஸ் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த தமிழக அரசியல் களத்தில் இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் அண்ணாவோட என்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஓகே, என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு எகெயின்ஸ்டாக நிற்கும் போது பப்ளிக் இந்த அளவுக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன் பப்ளிக் சப்போர்ட் கொடுக்கணும்? அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது நம்மளே வந்து சில பொலிட்டீஷியன்ஸோடைய கருத்துக்களை பார்க்கும்போது, அவங்களுடைய ப்ரெஸ் மீட்ஸை பார்க்கும்போது, அவங்களுடைய ஏதோ ஒரு சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேட்டியை பார்க்கும்போது நமக்கே சில நேரத்தில் தோணும், ஆமாம், ஏன் நம்ம விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பியிருக்கும். கேள்வி எழும்பினவங்களும் டெஃபினட்டாக இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் தெரிவிச்சிருங்க. சரிங்களா? அதே போல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்ல அந்த கான்செப்ட் புரியும். ஏன்னா நான் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டான பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்தில் விஜய் அண்ணா ஏன் உள்ளே வரணும்? ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. ரெண்டாவது, தமிழக மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்ட ஜாம்பவான்களை தொடர்ந்து ஓட்டளித்து அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்களே ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அந்த திட்டங்களை, அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களோட கொள்கைகளை, கோட்பாடுகளை மட்டுமே நம்பி கிட்டத்தட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆட்டு மந்தை மாதிரி ஓடினதும் உண்டு. அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இப்போ புரட்சி ஏற்படுத்தும் விதமாக நாம் தமிழர் கட்சி அவங்களுமே களத்தில் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அண்ணாவுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும். ரெண்டாவது, விஜய் அண்ணா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ரெண்டாவது கேள்வி. சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூன்றாவது கேள்வி, எப்படி ஜெயிப்பார்? இங்கே தான் சப்ஜெக்டே இருக்குது. நாலாவது கேள்வி, ஜெயிக்க வைக்கணுமா ஜெயிப்பாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வேலை இல்லாமல் இதை கேட்கல, சும்மா வீடியோ கண்டென்ட்டுக்காக இதை நான் பேசலை. இப்போ நான் கேட்ட இந்த 4 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லாக விஜய் அண்ணா வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிடுவார். சரிங்களா? 1. அதே போல் ஏன் இந்த கேள்விகளை நான் வைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமைகளுக்கு நடுவில், இவ்வளோ பெரிய அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அரசியல்வாதிகளுக்கு நடுவில் விஜய் அண்ணா வந்து எப்படிப்பட்ட ஒரு களத்தை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பர்சன் யாரெல்லாம் வந்து இவரை ஆதரிக்காமல் ஆஸ் யூஷுவல் பார்ட்டிஸை ஆதரிக்கிறாங்களோ அவங்களும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதனுடைய கருத்தினுடைய மையம் தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டே.
அதுக்காக தான் நான் இந்த கொஷினே வைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே டிவிக்கேவை யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ அவங்கலாம் இதில் கண்டென்ட்டுக்கு இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் தெரிவிச்சிருங்க. ஏன் நான் உங்களை கமெண்ட் தெரிய வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ கேட்ட அந்த 4 கேள்விக்கு முதல் கேள்வி ஏன் அவர் அரசியலுக்கு வரணும்? 1 விஜய் அண்ணன் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? 2 எப்படி ஜெயிப்பார்? 3வது கேள்வி. 4வது கேள்வி வெரி இம்பார்ட்டண்ட், ஜெயிப்பாரா ஜெயிக்க வைக்கணுமா? இந்த 4 கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சால் மட்டும்தான் விஜய் அண்ணன் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே, இவ்வளோ கேள்வி கேட்குறல, இந்த 4 கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? அதாவது அரசியல் சார்ந்த, அரசு சார்ந்த ஒரு எக்ஸாக்ட் கிளாரிட்டி உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இந்த 4 கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 4 கேள்விக்கு நான் ஒரு வீடியோலையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருங்க. அதுவும் இல்லாமல் மற்றவங்களும் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா? பாய் பாய்.